பேர் சாந்திங்க. நான் ஆனமலை பேரூராட்சியில் 7வது வார்டு கவுன்சிலராக இருக்கிறேங்க. நான் இப்போ ஜெயிச்சு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. ஆனமலையிலேயே அதிக ஓட்டு 700 ஓட்டு நான் தான் வாங்கியிருக்கிறேன். வாங்கி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இந்த 4 வருஷத்தில் வேலை பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்சம், அதிகபட்சம் 6 லட்சத்துக்குள்ள தான் வேலை வந்திருக்குது. மற்ற வார்டுக்கு வந்து 40 லட்சம், 70 லட்சம், 80 லட்சம் போடுறாங்கல்ல, ஏன் எங்கள் வார்டுக்கு போடுறதில்ல? பொள்ளாச்சி அருகே ஆனைமலை பேரூராட்சியில் அடிப்படை வசதிகள் கோரி சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட திமுக பெண் கவுன்சிலர் சாந்தி 4 வருடங்களாக போராடியும் போதிய அடிப்படை தேவைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பேரூராட்சியில் மொத்தம் 18 வார்டுகள் உள்ளன. அதில் 7வது வார்டு கவுன்சிலராக உள்ளவர் சாந்தி. இவர் கவுன்சிலராக பொறுப்பேற்று 4 வருடங்களாகியும் அவரது வார்டில் அடிப்படை வசதிகளான தெருவிளக்கு, சாக்கடை வசதி, சாலை பராமரிப்பு போன்றவை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் மற்ற வார்டுகளுக்கு 60 லட்சம் முதல் 80 லட்சம் வரை மேம்பாட்டு பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். தன்னுடைய வார்டில் உள்ள நடுநிலை பள்ளியில் கழிப்பிட வசதி இல்லாததால் பள்ளி குழந்தைகள் சாலை பகுதியில் இயற்கை உபாதைகள் கழிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சாந்தி கவுன்சிலராக இருக்கும் 7வது வார்டுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் வெறும் 4 லட்சம் மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளவர் இன்று ஆனைமலை திரௌபதி அம்மன் கோவில் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். இந்நிலையில் இன்று மாசாணியம்மன் கோவிலில் பணிபுரியும் ஊழியர்களுக்காக கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த எம்பி ஈஸ்வர சுவாமி மற்றும் அரசு அதிகாரிகளை தங்களது வார்டுக்கு வந்து 7வது வார்டில் உள்ள அவல நிலையை காண வேண்டும் எனவும் அதற்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என கூறி இன்று தனியாளாய் திமுக பெண் கவுன்சிலர் தர்ணாவில் ஈடுபட்டார். இதனால் சிறிது நேரம் பரபரப்பும் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. பின்னர் அங்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி விரைவில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு பெண் கவுன்சிலர் அங்கிருந்து கலைந்து சென்றார். பேர் சாந்திங்க. நான் ஆனமலை பேரூராட்சியில் 7வது வார்டு கவுன்சிலராக இருக்கிறேங்க. நான் இப்போ ஜெயிச்சு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. ஆனமலையிலேயே அதிக ஓட்டு 700 ஓட்டு நான் தான் வாங்கியிருக்கிறேன். வாங்கி இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இந்த 4 வருஷத்தில் வேலை பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்சம், அதிகபட்சம் 6 லட்சத்துக்குள்ள தான் வேலை வந்திருக்குது. மற்ற வார்டுக்கு வந்து 40 லட்சம், 70 லட்சம், 80 லட்சம் போடுறாங்கல்ல, ஏன் எங்கள் வார்டுக்கு போடுறதில்ல? குப்படிப்போ எங்கள் வாழ் இருக்குது, அதை க்ளீன் பண்ணி தர சொன்னால் அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் பண்ணுறதில்ல. யாராச்சும் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அமைதியாக இருங்க, 2 நாளைக்கு போருங்க, பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வார்டு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு பாத்ரூம் இல்லைங்கன்னா குழந்தைங்க ரோட்டில் போகிறாங்க, எல்லாம் பெரிய பிள்ளைங்க. 4 வருஷம் ஆச்சு பாத்ரூம் கட்டி தர சொல்லி. அவங்க உங்களில் இருந்து விட்டுருவாங்களா? ரோட்டில் தான் பாத்ரூம் போயிருக்காங்க. வேணா இப்போ வேணாலும் வாங்க பாத்ரூம் இருக்குதுன்னு பார்க்கலாம். எத்தனை தடவை கேட்க முடியும்? ஒரு தடவை என்னோட வீட்டுக்கு நான் பாத்ரூம் கட்டி தர சொல்லி கேட்குறேன். ஸ்கூலுக்கு பாத்ரூம் கட்ட முடியாதுங்களா? அந்த கிப்படி பா சுத்தம் பண்ண முடியாது உங்களால? வரட்டுங்க, நான் வந்து எங்களுக்கு உண்டான கோரிக்கை அவர் சொல்லி எம்பி அவர்கள் வரட்டும், வந்து என்னோட கோரிக்கை நிறைவேற்றட்டும், அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சுக்கிறேன்.